செய்திகள் வாசிப்பது கீதா. டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா ஏப்ரல் 14 மற்றும் மே 1 தினத்தை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் படூர் ஊராட்சியில் அனைத்து தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் 5 கிலோ அரிசி பையுடன் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொழிற்சங்கத்தின் தலைவர் PV ஆறுமுகம் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பட்டாசுகள் வெடித்து டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவம் அமைக்கப்பட்ட கேக்கை வெட்டி இனிப்புகளுடன் பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் R சரவணன் மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் V ஆரோக்கியராஜ், கோகுல், கேலியப்பன், B மாரி, தையூர் R ரமேஷ், விக்னேஷ், டில்லி பாபு, கோவளம் பத்மாவதி, மேலையூர் தேவராஜ் மற்றும் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் இரா தாயுமானவன், அம்பேத்கர் விடுதலை கழகத்தின் தலைவர் AJ சக்திவேல், படூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் D பரமசிவம், நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மாரி தனவேல், ராமு, தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் படூர் ஜான்சன், கில்பர்ட், புரட்சி பாரதம் கட்சியின் பொறுப்பாளர் A மகேஷ் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சி முடிவில் படூர் கிளை செயலாளர் P பொத் அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். அம்பேத்கர் அனைத்து தொழில் நலசங்கம் சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் படூர் ஊராட்சியில் பணிபுரியும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கு வருடந்தோறும் ஏப்ரல் அம்பேத்கர் பிறந்த நாள் மே 12 முன்னிட்டு நலத்திட்டங்களும் வழங்கி வருகிறது. ஆகையால் வரவேற்பு கொடுத்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. படூர்ல அவங்க முதல்ல போகணும். அதான் பாய் பாய் ஆமா
நன்றி சொல்லுவோம். டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர்கள் நல சங்கத்தின் புகழ் வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர்கள் நல சங்கத்தின் புகழ் வணக்கம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சட்டம் அரசியல் வகுத்து தந்த அறிவு உலக மா மேதைக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். ஓட்டு உரிமை வாங்கி தந்த மக்கள் ஆட்சி நாயகனுக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். இட ஒதுக்கீடு வாங்கி தந்த சமூக நீதி போராளிக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். ஆணும் பெண்ணும் சமம் என வகுத்து சட்டம் தந்த அறிஞருக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். பிரசவ கால பெண்களுக்கு ஊதிய தொழிலை விடுமுறை தந்த பெண் உரிமை போராளிக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். பெண் உரிமை பெண்களுக்கு சொத்து உரிமை பெற்று தந்த தலைவருக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். உழைக்கும் நேரம் 8 மணி வகுத்து தந்த தொழிலாளர் காவலருக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தொழிற்சங்க அங்கீகாரத்தை சட்டம் மாற்றிய அண்ணனுக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். நாடு வளர திட்டங்கள் தந்த பொருளாதார தந்த மா மேதைக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். ஏற்ற தாழ்வை ஒழிப்பதற்கு சட்ட வடிவில் ஆயுதம் தந்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். அண்ணல் கனவை நனவாக்கிட ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். அதிகாரத்தை கைப்பற்றிட ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். வீழ்த்தெழுவோம். நீயும் நானும் தொழிலாளி என்றால் அனைத்திலும் பங்கு கொடு. நீயும் நானும் தொழிலாளி என்றால் அனைத்திலும் பங்கு கொடு. நீயும் நானும் தொழிலாளி என்றால் ஊதியத்தை உயர்த்திடு. நீயும் நானும் தொழிலாளி என்றால் ஊதியத்தை உயர்த்திடு. சமத்துவத்தை அடைவதற்கு அம்பேத்கரிசமே தீர்வு உனக்கு. சமத்துவத்தை அடைவதற்கு பாபா சாஹேப் பாதை இருக்கு. மாற்றிடுவோம். மாற்றம் காண மாற்றிடுவோம். அதிகாரத்தை பதிலளிக்க ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். கல்வி முழுவதும் இலவசமாக்க ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். மருத்துவத்தை இலவசமாக்க ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். தொழில் வளத்தை பகிர்ந்தளிக்க ஒன்று சேருவோம், உறுதியேற்போம். வேலை வாய்ப்பை உறுதி செய்ய ஒன்று சேருவோம், உறுதியேற்போம்.
வறுமை நிலையை ஒழித்து கட்ட ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். விவசாயத்தை பாதுகாக்க ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். பெண் உரிமை பாதுகாக்க ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். தனியார் மதத்தை ஒழித்து கட்ட ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். மனு வளத்தை ஒழித்து கட்ட ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். பாபா சாஹேப் யூகம் அமைக்க ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். சமத்துவத்தை ஏற்படுத்த ஒன்று சேருவோம் உறுதி ஏற்போம். சமூக நீதி அமைக்க ஒன்று சேருவோம் உறுதியேற்போம். நன்றி. ஜெய்பீம். பார்ந்த அன்றோர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அவர்களே, நம்முடைய இயக்கத்தின் நாயகன், நம்முடைய மக்களை வழிநடத்தக்கூடிய இந்த தொழிற்சங்கத்தை ஆளுமை நம்முடைய அன்பு சகோதரர் கொடூர் ஆறுமுகம் அவர்களே, என்னோட வந்திருக்கிற நம்முடைய அம்பேத்கர் விடுதலை கழகத்தின் தலைவர் சக்தியார் அவர்களே, நம்முடைய முத்து முகமது திருப்பூர்ல இருந்து வந்திருக்காரு நம்ம அழைப்பின் பேர்ல, எல்லாருக்கும் அண்ணன் வழக்கறிஞர் எல்லாரும் வந்திருக்காங்க. பேர் தெரியாதவங்க மன்னிக்குவோம். இந்த தொழிலாளர் ஒற்றுமை என்பது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுக்காக இந்தியாவுல முதல்ல நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை ஆயுதமாக்கினார். எப்படி சட்டத்தை ஆயுதமாக்கினார்? சட்டம்தான் ஆயுதம். நீங்க அம்பேத்கரை கடவுளா பாத்தீங்கன்னா அது 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவரை ஆயுதமாக்கி போராடுங்கன்னாரு. அதைத்தான் நம்முடைய சகோதரர் கொடூர் ஆறுமுகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திருக்க அடி போட்டிருக்காரு. அடுத்த கட்ட பாய்ச்சல் பயணம்லாம் வேற மாதிரி இருக்கணும். இதே நிகழ்வு அதை தாண்டி இன்னும் பெருசா தலைவருடைய தலைமையில நடக்கணும் சீர சிறப்பா. நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழித்தோன்றலாய் இந்த மண்ணில் இந்த பகுதியில இளம் புரட்சியாளராய் உருவெடுத்திருக்கிற நம்முடைய கொடூர் ஆறுமுகம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னெடுத்திருக்கிறார். தொழிலாளர் வர்க்கம் என்பது ஏதோ இன்றைக்கு நேற்று உண்மையில இந்தியாவில சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்துக்கு முன்னால இந்த தொழிலாளர் உரிமை சட்டம் நாளொரு வண்ணம் பொழுதொரு மணியா வளர்ந்து 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 இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டதுதான் ஆட்சி. எப்படி சட்டத்துக்கு கட்டுப்பட்டதுதான் ஆட்சி. இந்த மக்களாட்சியாளர் சரி மன்னர்கள் ஆட்சியில கூட தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் இருந்தது. அது என்னன்னா போய் நின்னா கேட்பான், 4 பேர் ஒண்ணு சேர்ந்து கேள்வி கேட்பான். அடக்குமுறைகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர் புரட்சி என்பது இந்தியாவில கிட்டத்தட்ட அம்பேத்கர் உதயமானதோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் என்னைக்கு இந்த மண்ணில உதித்தாரோ அன்னையில அவர் முடிவெடுத்தாரு. இந்த நாடு இப்படி இருக்கு, இந்த நாட்டுக்கு என்ன காரணம்? தொழிலாளர் வர்க்கம் அடிமை தொழிலாளர் என்பது அடிமைத்தனமாக இருந்தது. அதையெல்லாம் மாற்றி 12 மணி நேர வேலை வாய்ப்பு என்பதை 8 மணி நேரமாக மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதன் அடிப்படையில இன்றைக்கு பெண்கள் கர்ப்ப காலத்துல 6 மாத விடுமுறை கொடுத்து அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனாலதான் தொழிற்சங்கங்கள் எத்தனை இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் இயங்குகின்ற இந்த தொழிற்சங்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் இந்த படூரில் இருந்து இதன் கிளைகள் விரித்தெழுந்து இன்னும் பக்கத்தில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கு விரிவடைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தோழர் அன்பு சகோதரர் கொடூர் ஆறுமுகத்தின் கருத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் இரவு 12 மணி ஆனாலும் போன் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார். அதற்கு பின்னால் இதற்கு பின்னால் இந்த சங்கம் மட்டுமல்ல, எங்களுடைய ஜனநாயக புலிகள் கட்சி இருக்கிறது. அதுக்கு மேல நம்முடைய தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு இருக்கு, மிகப்பெரிய ஒரு கிளை இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் நிற்பாரு. அவருக்கு பிரச்சனைனா 3000 வழக்கறிஞர்கள் நாங்க களத்துல நிற்போம். அவரை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. அதனால்தான் ஏழை பாய மக்களுக்கு உண்மையா நிற்கிறார் நம்ம சகோதரர். அவர் முன்னாடி நீங்க வாங்க, நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கரை களத்தை வெளிப்படுத்துங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். தொழிலாளருக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். ஜெய். இன்று படூரில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர் சங்கம் தலைவர் கொடூர் ஆறுமுகம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு சம நீதி உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் எண்ணத்தில் தோன்றியிருக்கிறது. அந்த தோன்றியதுதான் இன்றைக்கு இத்தனை நண்பர்களும் சகோதரர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களும் பல தலைவர்கள் பல வழக்கறிஞர்கள் அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த தொழிலாளர் சங்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன செய்தார்,
ரஷ்யாவில் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்காக படுகொலை நடைபெற்றது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் 18 மணி நேரத்தை 8 மணி நேரமாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் தன் பேனாமுனையில் எழுதினார். பிறகுதான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஜனநாயக உரிமைப்படி இந்த தொழிலாளர் சங்கத்தை நிறைய வேண்டும் என்று நமது சகோதரர் ஆறுமுக அவர்கள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளையும் தொழில் சங்க நிறுவனம் ரெண்டும் ஒன்று சேர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய படுவூரில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கார். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பிலே நமது படூர் கிராமத்தில் ஒரு பகுத்தறிவான புரட்சியாளராக வித்திட்டிருக்கின்ற ஆறுமுகம் அவர்கள் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முறையில் நடந்திருக்கிறது. இது 6வது ஆண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிராமம் மட்டுமல்ல, நேற்றைய போன ஆண்டு இதோட சிறப்பான முறையில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அழைத்து நல உதவிகள் செய்தார். இப்போது அவரிடத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் குறைந்திருப்பது என்று தெரிகிறது. ஆகவே அவருடைய கரகத்தை அன்பு நண்பர்கள் சொன்னார்கள், வைக்கலாக வந்து நல்ல நிஜமாகவே அம்பேத்கர் இல்லை என்றால் இந்த பிற்படுத்த சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பதே இல்லை. நம்மளுக்கு பேச்சு உரிமையும் இல்லை, நமக்கு பேச்சு உரிமையும் இல்லை. சட்டங்கள் இப்போ அவர் வகுத்த சட்டம் எல்லா மக்களுக்கும் பயன்பெறுகிறது. ஆனால் அவர் யாருக்காக குறிப்பிட்டு வகுத்தாரோ அவர்கள் எல்லாம் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறார். இதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்கிறேன் என்றால், நம்மளே இன்னும் தெளிவாக இல்லை. நான் நமது ஐயா அவர்களை பார்க்கின்றேன். அவர் வந்து நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இதற்கு தோல் கொடுக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நாம் அதாவது எப்படி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. இது போன்ற காரியங்களில் எங்கு நடந்தாலும் எவ்வளவு வேலை இருக்கும். இந்த வேலையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு புரட்சியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் உழைத்தார் என்பதை காட்டுகின்ற வகையிலே நமக்கெல்லாம் பெருமை. அதில் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டத்தின் மூலம் என்னென்ன இருக்கிறதோ, ஏழை மக்களுக்கு என்ன இருக்கிறதோ அவரெல்லாம் ஒருவர் போயிட்டு பண்ண முடியாது. ஒரு குரூப், ஒரு தலைவர், இப்போ ஆறுமுகம் தலைவராக இருக்கிறோம்னா அவரை பின் சார்ந்து நாம் எல்லாம் அதில் பயன்பெற வேண்டும். அதன் அடிப்படையில தான் இந்த நலத்திட்டங்கள் இன்று ஒரு நாளாவது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் எல்லாம் இன்று ஒரு நாளாவது அவர்களுடைய பிறந்த நாளில் இன்னைக்கு ஒரு அன்பான முறையில் அவங்க உணவை உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வேலையை செய்திருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்து மீண்டும் மீண்டும் வருகின்ற காலங்களில் அவருக்கு பெரும்பான்மையான செய்து தர நாம் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தை சொல்லி, இந்த நல்ல ஏற்பாடுகளை செய்து தந்த அவருக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த மற்ற நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக 6ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நலத்திட்டம் வழங்கும் விழாவிற்கு வருகை இருந்த அனைவருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண்ணின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சட்ட மாமேதை திரு அம்பேத்கர் இல்லை என்றால் இந்தியாவே இல்லை. அவர் இல்லை என்றால் சட்டமே இல்லை. நாம் சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்து நாம் எல்லோரையும் ஒரு கௌரவமாகவும் கட்டுப்பாடாகவும் வளர்த்து நமக்கு கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அந்த நினைவில், அந்த நாளில், மீதிய நாளில் இங்கு எல்லோரும் நாம் கூடியிருக்கிறோம். இது 6வது வருடம், 7வது வருடம், 8வது வருடம் என்று பல 100 வருடங்கள் இந்த நலத்திட்ட உதவிகள், நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் நன்றி.